நமः. திரு உபாசகரன் இனிய தமிழ் வணக்கம். நான் உங்கள் குருஜி முரளிமோகன். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, யாம் பெற்ற இன்பத்தை வையகமும் பெருக என்ற ஒரு உன்னத நோக்கத்தோடு எனக்கு கிடைச்ச கான்டாக்ட்ஸ், எனக்கு உலகம் முழுசும் நிறைய நபர்கள் கிடைச்சிருக்காங்க. இந்த ஆன்மீகத்தின் வழியே கிடைச்ச நபர்களை, அதுல மிக முக்கியமானவங்களை, மக்களுக்கு தேவையை பூர்த்தி செய்யக்கூடிய நபர்களை நான் அறிமுகப்படுத்தி கொண்டு வருகிறேன். தொடர்ந்து அது போன்ற மருத்துவர்கள், சித்த மருத்துவர்கள், பாரம்பரிய வைத்தியர்கள், அட்வொகேட்ஸு எல்லாரையும் நான் மக்களுக்கு அறிமுகப்படுத்திட்டு வரேன். இன்னைக்கு இந்த வீடியோவில் நான் அறிமுகப்படுத்த போகிறது என்னுடைய சிஷ்யர். அகசியர் உபாசனை பண்ணியிருக்காரு, கிளாஸ் அட்டன் பண்ணியிருக்காரு. என்னுடைய சிஷ்யர் ஹோமியோபதி மருத்துவர் திரு கோபிநாத் அவர்களை தான் இன்னைக்கு நான் உங்களுக்கு அறிமுகப்படுத்த போகிறோம். வணக்கம் தம்பி. என்ன விஷயம் ஹோமியோபதி பற்றி? 2 விஷயம் நல்லா தெளிவாக சொல்லுங்கள். ஃபர்ஸ்ட் உங்கள் பேர், ஊர், எந்த ஊர் நீங்கள்? நான் விருதுநகர் டிஸ்ட்ரிக்ட் திருச்சுழி. விருதுநகர் டிஸ்ட்ரிக்ட் திருச்சுழி. திருச்சுழி ரமண மகர்ஷி பிறந்த ஊர். என்னோட பேர் டாக்டர் கோபிநாத். அப்பா அம்மா என்ன பண்றாங்க? அப்பா டிஎன்எஸ்டிசி கண்டக்டரா இருக்காங்க. அம்மா ஹவுஸ் ஒய்ஃப் தான். கண்டக்டரா இருந்தா உங்களை டாக்டர் படிக்க வச்சிருக்காங்க. ஆமா, சந்தோஷம். என்ன ஹோமியோபதினா என்ன? ஹோமியோபதி அப்படிங்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா, முல்லை முள்ளால் எடுக்கக்கூடிய ஒரு தத்துவம். முல்லை முள்ளால் எப்படி எடுக்கிறதுனா, இதுக்கு ஒரு பேசிக் பிரின்சிபல்ஸ் இருக்கு ஹோமியோபதிக்கு. அதர் சிஸ்டம் ஆஃப் மெடிசின்ஸ்க்கு பேசிக் பிரின்சிபல் கிடையாது. ஸோ ஒரு மெடிசன்ஸ் எப்படி ஒர்க் ஆகுது, அது எப்படியான அவங்களோட கேரக்டர் வைஸ் பார்த்து, ஏன்னா எல்லாருக்குமே எல்லா வகையான மெடிசனும் சூட்டபிள் ஆகிராது. இப்போ ஹோமியோபதியில சிம்டமெட்டிக்கா ஒரு சில பேர் சொல்லுவாங்க, எனக்கு வயிற்றுல ஏதோ சிரிக்கிற மாதிரி சவுண்ட் கேட்குது, கால் உட்டன் மாதிரி இருக்கு. இதெல்லாம் நீங்க அதர் சிஸ்டம் ஆஃப் ட்ரீட்மெண்ட்ல போய் சொன்னீங்கன்னா அந்த டாக்டர் சிரிப்பாங்க. பட் இதுல நமக்கு சிம்டமாவே அந்த மாதிரிலாம் இருக்கு. சோ நம்ம ஹோமியோல எப்படி ட்ரீட்மெண்ட் பண்ணுவோம்னா, ஒரு பேஷண்ட் எக்ஸாம்பிள் ஒரு சொரியாசிஸோ இல்ல ஒரு நாள்பட்ட நோய்க்கு வந்திருக்காங்கன்னா, அந்த நோய் எப்படி வந்துச்சு, நோய்க்கு நம்ம ட்ரீட்மெண்ட் கன்சிடர் பண்றது கிடையாது. அந்த நோய் வர்றதுக்கான காரணம் ஒண்ணு இருக்கும். அவங்க பினான்சியல் ஏதாவது ஸ்ட்ரகிள் இருந்திருக்கலாம், இல்ல லவ் ஃபெயிலியர், இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு டிப்ரெஷன்னால அவங்களுக்கு ஒரு டிப்ரெஷன் ஏற்படும். அந்த டிப்ரெஷனை பேஸ் பண்ணி நம்ம மெடிசின்ஸ் கொடுக்கும்போது எப்பேற்பட்ட நோயா இருந்தாலும் அதை கியூர் பண்ணிடலாம் நம்ம. அதாவது மனிதனுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை, அவனுடைய உள்ளுணர்வு பிரச்சனை. அந்த உள்ளுணர்வு காரணம் ஏதோ அவனுக்கு உண்டாயிருக்கக்கூடிய ஒரு வழி, அந்த வழியினால் ஏற்படக்கூடிய நோய். அதான் டாக்டர்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க, ரொம்ப சந்தோஷமா இருங்க, சிரிச்ச மாதிரி இருங்க, ரொம்ப உம்முன்னு இருக்காதீங்க, அதுக்கு நேரம் தூங்குங்க, எல்லாம் நோய் வரும். ஆமா, அது புரியுது. அந்த மாதிரி ஓகே, இது இருக்கட்டும். இப்போ என்னுடைய கேள்வி டைரக்டா நான் கேட்கறது என்ன அப்படின்னா, பல மெடிசன்ஸ் நம்ம பார்த்துருக்கோம். அது வேற மெடிசன்ஸ் பேர் சொல்ல வேணாம், பல மெடிசன்ஸ் பார்த்துருக்கோம். அதுல பண்ணாததை நான் இதுல பண்ணி காட்ட முடியும், அதுல செய்யாததை நான் இதுல செஞ்சு காட்ட முடியும். ஏன்னா மக்கள் உங்களை கான்டாக்ட் பண்ண போறாங்கன்னா என்ன நம்பி தான் கான்டாக்ட் பண்ணுவாங்க. ஏன்னா குருஜி முரளிமோகன் அறிமுகப்படுத்தியிருக்காருன்னா கரெக்டான நபராக தான் இருப்பாரு அப்படின்றது மக்களுடைய நம்பிக்கை. அப்போ மக்கள் உங்களை கான்டாக்ட் பண்றவங்களுக்கு அது எந்த விஷயமா இருந்தாலும் அது குணமாகணும் இல்லையா? இப்போ என்னுடைய கேள்வி என்னன்னா, ஏதோ ஒரு டாபிக் எடுத்துக்கலாம். இப்போ என்ன டாபிக்? ஸ்கின். இது பெரிய விஷயம் இன்னைக்கு. இந்த காலகட்டங்களில் இந்த 7.5 சனி பார்த்தீங்கன்னா தொடர்ந்து கும்பராசி, மகர ராசி, இப்போ திருப்பி மீன ராசி இப்படி தொடர்ந்து வந்துட்டு இருக்குது. இந்த 7.5 சனி காலங்களில் அதிகமாக ஸ்கின் எஃபெக்ட் ரொம்ப பேருக்கு ஆயிருக்கு. இது எங்களுடைய ஜோதிடப்படி. இந்த ஸ்கின் எஃபெக்ட் ஆகுது இல்லை, ஸ்கின்ல உங்களுக்கு சொரியாசிஸ் மாதிரி பெரிய இதாகட்டும், இல்லை சின்ன சின்ன அலர்ஜிஸ், ஃபுட் அலர்ஜிஸ் அந்த மாதிரி ஆகட்டும், இதை மற்ற மெடிசன்ஸ் அப்படின்னு எடுத்துக்கும் போது கியூர் அப்படின்றது கொஞ்சம் கம்மி தான். ரொம்ப கியூர் பண்ண முடியுமான்னா கம்மி தான். இருக்கிறத கட்டுப்படுத்துவாங்க, 2 நாள் ஓரளவு கட்டுப்படுத்தி கொடுப்பாங்க. அதுக்கு ஒரு மெடிசன் கொடுப்பாங்க, அந்த மெடிசனை சாப்பிடுவோம். அந்த மெடிசனை சாப்பிட்றதுனால அதுல ஒரு சைடு எஃபெக்ட் உண்டாக்கி திருப்பி அதுக்கு மெடிசன் எடுக்க வேண்டிய நிலைமைக்கெல்லாம் போனவங்கலாம் உண்டு. இந்த ஸ்கின் அலர்ஜிஸ்ல நான் பார்த்துருக்கேன், நான் அனுபவப்பட்டிருக்கேன். அதுல உங்களுடைய ஹோமியோபதியில இல்ல என்னால கியூர் கொடுக்க முடியும், அந்த மெடிசன் மாதிரி கிடையாது, நான் அடிச்சு சொல்றாங்க இந்த ரேட்ல இந்த ரேட்டுக்குள்ள கியூர் கொடுக்க முடியும் அப்படின்றத தெளிவா சொல்ல முடியுமா? தெளிவா சொன்னா நீங்க முன்னாடியே அதுக்கான பதில் சொல்றீங்க. சொரியாசிஸ் கேஸ் ஏகப்பட்ட பேஷண்ட் நான் கியூர் பண்ணிருக்கேன். எக்ஸாம்பிள் ஒரு 10 வருஷம் இருக்கும், 20 வருஷம் இருக்கும். அப்படின்போது அவங்க பேசிக்காக எதனால ஆரம்பிச்சிச்சு அந்த சொரியாசிஸ்ன்றதை பேஸ் பண்ணி நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுக்கும்போது நானே எவிடன்ஸ் நிறைய வச்சிருக்கேன். அது கியூர் பண்ணதுக்கான போட்டோஸ் இருக்கு. உங்க மொபைல் இருக்கா? இருக்கு. சரி, பேசிட்டு எனக்கு கொடுங்க, நான் பாக்குறேன். சொரியாசிஸ் கியூர் பண்ணிருக்கேன்.
ரெண்டாவது சொரியாசிஸ் ஏன் வருதுங்கிறத பாத்தீங்கன்னா ஆட்டோ இம்யூன் டிசீஸ்னாலே வரும். ஆட்டோ இம்யூன் டிசீஸ் அப்படின்னா நம்மளோட நோய், நாங்கெல்லாம் படிக்காதவங்க, எங்களுக்கு இப்படி எல்லாம் சொன்னா புரியாது, புரியுற மாதிரி சொல்லணும். நோய் எதிர்ப்பு தன்மை நம்ம உடம்புல இருக்கும். சோ அத செயல் வந்துருது. இல்ல இப்போ அந்த நோய் எதிர்ப்பு தன்மை செயல்ந்ததுனால வருதுன்னு நீங்க சொல்றீங்க. சில விஷயங்கள் நான் கேட்ட மாதிரி இது உண்மையா தெரிஞ்சுக்கிறேன். நான் உங்களுக்கு விவாதம் பண்ண விரும்பல, ஏன்னா எனக்கு இந்த ஃபீல்டு புதுசு, எனக்கு தெரியாது. தெரிஞ்சுக்கிறேன் நான். இந்த வயிறு கெட்டு போய் அப்படின்னு சொல்லுவாங்க, அதனால கூட அலர்ஜி வரும் அப்படின்ற மாதிரி கேள்விப்பட்டிருக்கேன். வயிறு ரொம்ப கெட்டு போச்சு, நீங்க பூச்சி மருந்து சாப்பிடல, வேப்பிலை சாப்பிடல, இந்த வேப்பஞ்சாறு சாப்பிடல, இதனால வயிறு கெட்டு போச்சு, அதனால கூட அலர்ஜி வரும்ன்றாங்க. அந்த மாதிரி உண்டா? அதாவது நம்ம செகண்ட் பிரெயின்னு சொல்லுவோம் நம்ம ஸ்டொமக் இன்டெஸ்டைன் எல்லாம். ஸோ அது ஒன் ஆஃப் த ரீசனா இருந்தாலும், பட் அதிகமா மேஜரா இருக்கிறது இம்யூன் சிஸ்டம் பாதிக்கிறதுனால மட்டும்தான் இந்த சொரியாசிஸ் பிரச்சனை வருது. கிரானிக் கேஸ் சொரியாசிஸா இருக்கட்டும், இந்த வெண்குஷ்டம் சொல்லுவோம், வெட்டிலிகோன்னு சொல்லுவாங்க, அப்புறம் தேமல், இந்த மாதிரி தேமலை ப்ராப்பரா நீங்க ட்ரீட்மெண்ட் பண்ணலாம், அந்த வெட்டிலிகோல கொண்டு போய் விட்டுரும். ஸோ இது எல்லாமே ஆட்டோ இம்யூன் டிசீஸ் அண்டர்ல தான் வரும். ஸோ இப்போ அந்த ஆட்டோ இம்யூன் டிசீஸை நம்ம எதனால அவங்களுக்கு ஆட்டோ இம்யூன் டிசீஸ் வந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கும்போது 90% அவங்க சொல்ற மக்கள் எல்லாம் என்ன சொல்லுவாங்க, எனக்கு அப்பா தவறிட்டாங்க, அந்த டிப்ரெஷன்ல இருந்திருந்து அந்த டிப்ரெஷன் ஆட்டோமேட்டிக் டிசீஸ் லீட் பண்ணி. டிப்ரெஷன்ல இல்லாம ரொம்ப நல்லா இருக்கிறவங்களுக்கே அந்த மாதிரி இருக்கு, அதுக்கு என்ன பண்ணலாம்? அது ஹெரிடிட்டரியா ஒரு சில பேருக்கு வரும். ஹெரிடிட்டரினா பாரம்பரியமா, தலைமுறையா அப்படி இருக்கிறவங்களுக்கு இருக்கு. ஏன்னா தலைமுறை வரதை குணப்படுத்த முடியுமா? கண்டிப்பா முடியும். இப்ப எப்படின்னா, இப்போ அம்மா பொண்ணு என்கிட்ட வந்தாங்க, பொண்ணுக்கு தான் ட்ரீட்மெண்ட் பண்றதுக்காக வந்தாங்க. சொரியாசிஸ் 7 வருஷமா இருந்துச்சுன்னு சொல்லிட்டு நம்ம மெடிசன்ஸ் கொடுத்து கியூர் ஆனா. ஃபர்ஸ்ட் வந்தது அவங்க அம்மாக்காக தான் வந்தாங்க ட்ரீட்மெண்ட் பாக்குறதுக்கு. ஸோ ஆள் கொஞ்சம் சின்ன பையனா இருக்காரு, இவருக்கு என்ன எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குமா அப்படின்றனால அவங்க பொண்ணு ஃபர்ஸ்ட் ட்ரீட்மெண்ட் பண்ணுங்கன்னாங்க. அவங்கள ஒரு 3 to 4 monthsல அவங்களை கியூர் பண்ணிட்டோம். ஸ்டெப் பை ஸ்டெப் ஒவ்வொரு வீக்கு நான் அந்த மாதிரி இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் கொடுத்துருந்தேன். அவங்க அதுக்கு நம்ம சொல்லக்கூடிய ஃபுட் மேனேஜ்மெண்ட்ஸ் எல்லாம் ப்ராப்பரா மெயின்டைன் பண்ணிட்டு வந்திருந்தாங்க. அவங்க பொண்ணு இப்போ நல்லா கியூர் ஆயிடுச்சு. அடுத்து அவங்க அம்மா வரும்போது அவங்க என்னன்னா, பொண்ணு ஃபாலோ பண்ண விஷயத்தை இவங்க ஃபாலோ பண்ணல, ஆனா பொண்ணுங்க நல்லா ஆயிடுச்சு, பொண்ணு கியூர் ஆயிடுச்சு. அம்மா ஃபாலோ பண்ணல. ரொம்ப பேர் இருக்காங்க அந்த மாதிரி, புளி சாப்பிடக்கூடாதுன்னா அதே மாதிரி சாப்பிடுறது, கத்திரிக்காய் சாப்பிடக்கூடாது, கொஞ்சம் பேர் வாயை கட்டுப்படுத்த முடியுறது இல்லை, அந்த மாதிரி இருக்கு. சரி, இப்போ நான் எனக்கு ஏதோ ஒரு தோல் ரீதியான பிரச்சனை இருக்கு, ஏதோ ஒரு தோல் ரீதியான பிரச்சனை இருக்கு. இப்போ நீங்க சொன்னீங்க தேம்பல்னு வச்சுக்கோங்களேன். தேம்பலுக்கு இன்ஸ்டன்ட் கியூர் ஆர் பர்மனன்ட் கியூர் எது பெட்டரா இருக்கும் உங்களுக்கு? நீங்க உங்களை பொறுத்த ஹோமியோபதியை பொறுத்த வரைக்குமே இன்ஸ்டன்ட் கியூர்னு ஒரு விஷயம் கிடையாது, பர்மனன்ட் கியூர் மட்டும்தான். பர்மனன்ட் கியூர், நம்ம இன்ஸ்டன்ட் கியூர் கொடுக்குறவங்க பர்மனன்ட் கியூர் கொடுக்க முடியாது, அது நான் கேள்விப்பட்டிருக்கேன். இன்ஸ்டன்ட் கியூர் அப்படின்றது ஒரு கால் வலி வந்தாவோ கை வலி வந்தாவோ அவங்களுக்கு அந்த நிமிஷத்துக்கு வலியை நல்லா பண்ணிடுவாங்க, ஆனா அது காலத்துக்கு நல்லா ஆகுமானா கிடையாது. 1 வீக் கழிச்சு அந்த பிரச்சனை திரும்ப ஆரம்பிச்சு, அந்த மெடிசனோட ஆக்ஷன் அவ்வளவுதான் இருக்கும். ஸோ ஹோமியோல கொடுக்கும்போது இப்போ ஹோமியோபதினாலே மக்கள் மைண்ட் என்னாச்சு, மெடிசன் எடுத்தா லேட் ஆகும், ரொம்ப நாள் எடுத்துட்டே இருக்கணும், அப்படி கிடையாது. ஸோ அதர் சிஸ்டம் மெடிசன் வேலை செய்யறத விட அதிகபட்ச ஸ்பீடாக தான் நம்ம மெடிசன் வேலை செய்யும். ஸோ இங்க ஒரு சில காரணங்களால ஹோமியோபதி மெடிசனோட சிஸ்டத்தை கொஞ்சம் கொஞ்சமா ஒரு சில பேர் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க. இதனாலே கொஞ்சம் வளராம போயிட்டு இருக்கு ஹோமியோபதி. ஸோ நீங்க சொல்றது பர்மனன்ட் கியூர் தேம்பலுக்கு பண்ண முடியும்ன்றீங்க. எப்படி பண்ணுவீங்க அதை? மெடிசனா கிரீமா என்ன அது தெரிஞ்சுக்கலாம் மக்களுக்கு. என்கிட்ட ஒரு பேஷண்ட் வந்தாங்க, அவர் கொஞ்சம் ஹேண்டிகேப்ட் மாதிரி பேஷண்ட். அவர் நான் ட்ரீட்மெண்ட் ஹிஸ்டரி எடுத்துட்டே இருக்கும்போது என்ன சொல்றாரு, ஊருக்கு போனாருன்னா அவரு கம்மாயில குளிக்கிறது பல வழக்கம், கம்மா குளங்கள்ல. ஸோ எதனால வந்துச்சுன்றதான் எனக்கு இங்க வேணும். ஸோ அது கம்மாயில குளிச்சதுக்கான மெடிசின்ஸ் என்னென்ன, இப்போ மழை வந்துச்சுன்னா இமீடியட்டா சளி பிடிக்குது, இச்சிங் பிரச்சனை வருது அப்படின்றது ஒரு சில மெடிசின்ஸ் இருக்கு ஹோமியோல. ஸோ அந்த மாதிரி மெடிசின்ஸ் அவங்களை பேஸ் பண்ணி கொடுக்கும்போது அவருக்கு வித்தின் 20 days கியூர் ஆயிடுச்சு. 20 நாள்ல கியூர் ஆயிடுச்சு. முன்னாடி குறைஞ்சது ஒரு 8 தலை சிறந்த டெர்மட்டாலஜிஸ்ட் எல்லாம் போய் பார்த்துட்டு வந்திருந்தாங்க. சோ அது எந்த இம்ப்ரூவ்மெண்ட் இல்ல. ஈவன் அவங்க அம்மா ஒரு நர்ஸ், கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் ஒர்க் பண்ற நர்ஸ். அவங்க அப்ப நம்மகிட்ட கூப்பிட்டு வந்தாங்க, ஒரு 20 நாள்லயே அவங்களுக்கு சரி பண்ணி விட்டோம். அப்போ அந்த தேம்பல் மாதிரியே சொரியாசிஸ்க்கும் பெர்மனன்ட் கியூர் உண்டா? சொரியாசிஸ்க்கு பெர்மனன்ட் கியூர் இருக்கு முன்னாடி சொன்ன மாதிரி, ஆனா அது கொஞ்சம் கால அவகாசம் எடுக்கும். எதனாலனா இது ஆட்டோ இம்யூன் டிசீஸ். நம்ம ஆட்டோ இம்யூன் டிசீஸ்ன்றப்ப இம்யூன் பவரையும் நம்ம இன்க்ரீஸ் பண்ணணும். ஆட்டோ இம்யூன் டிசீஸ்னா அது ஏற்கனவே சொன்ன மாதிரி நோய் எதிர்ப்பு சக்தி குறையா இருக்கிறதுனால இம்ப்ரூவ் பண்ணணும். சோ நோய் எதிர்ப்பு சக்தி இல்லாதனால உங்களுக்கு என்ன ஆகும்னா ஸ்கின்னோட செல்ஸ் அதிகமா growth ஆக ஆரம்பிச்சு. அதுதான் சொரியாசிஸோட மெயின் ரீசன். சோ நம்ம இம்யூன் சிஸ்டத்தை அவங்களுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணணும்.
ஸோ எப்ப இருந்து வந்துச்சுன்றத பேஸ் பண்ணி ட்ரீட்மெண்ட் கொடுக்கும்போது ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு 6 மாசத்துக்குள்ள அவங்களுக்கு ஒரு 80% இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் கொடுத்துலாம். 6 மாசத்துல 80% இம்ப்ரூவ்மெண்ட். இப்போ ஒரு சில பேர் என்ன சொல்லுவாங்க, 10 வருஷமா இருக்கு 20 வருஷமா இருக்குன்னு சொல்லுவாங்க. நம்மகிட்ட மெடிசன் எடுத்துட்டு ஒரு 10 நாள்ல சார் இன்னும் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகல அப்படின்னு வருவாங்க. அவங்க செலவு பண்ணது லட்சக்கணக்கில் செலவு பண்ணிருப்பாங்க. இந்தியாவில இருக்க எல்லா டெர்மடாலஜிஸ்டும் போயிருப்பாங்க. ஆனா நம்மகிட்ட வந்து மெடிசன் எடுத்து ஒரு 10 நாள் அவங்க ரெஃபர் பண்ணி அனுப்புறாங்கல்ல, அனுப்பும் போது 10 நாள்ல சரியாகல, 1 மாசத்துல ஆகல அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம். எவ்வளவு நாள் குணப்படுத்தலாம் சொரியாசிஸ்? 6 மாசம். 6 மாசத்துக்குள்ள குணப்படுத்தலாம். 6 மாசத்துல அவங்களுக்கு மாற்றம் தெரிஞ்சிடும். ஆமா, 80% மாற்றம் தெரிஞ்சிடும். அப்புறம் மெதுமெதுவா படிப்படியா குணமாகும். இப்போ நான் என்ன கேக்குறேன்னா, இந்த சொரியாசிஸ் இல்லையா அதிகமா பாதிக்கக்கூடியது, தோல் வியாதி அதிகமா வரக்கூடியது யாருக்குன்னா நம்ம மீனராசிக்காரங்களுக்கு தான், எங்களுடைய ஜாதக முறைப்படி. இது வந்து தோல் ரீதியான பிரச்சனைகளை உண்டாக்கும் அப்படின்றது ஜாதகத்துல இருக்கக்கூடிய ஒண்ணு. அதை மீறி மெடிசன் எடுத்தா குணமாகும் அப்படின்றது நாங்க பார்த்துருக்கோம். ரொம்ப பேர் குணமா இருக்கு, கொஞ்சம் பேர் குணமே ஆகாம சாகிற வரைக்குமே அது அப்படியே கூட இருந்திருக்கு. இது பரம்பரையா வந்த வியாதிகளா கூட இருக்குது. இப்போ வந்ததுக்கு அப்புறம் பண்றதை விட, எங்க அப்பாவுக்கு இருக்குது, எனக்கு வரும்னு தோணுது, இல்ல வருமா, வரதுக்கு முன்னாடியே கிளியர் பண்ண முடியுமா, வராம தடுக்க முடியுமா? மீனராசிக்காரங்களுக்கு என்ன மாதிரியான தோல்வியாதி வருதுன்றது ஃபர்ஸ்ட் அனலைஸ். இல்ல, ராசிக்காரங்களுக்கு தோல்வியாதின்றது கிடையாது, நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்போ ஒரு கம்பளி பூச்சி ஒரு மரத்துல இருக்கு, அதே கம்பளி பூச்சி என்னையும் கிடைச்சிருது உன்னையும் கிடைச்சிருதுப்பா, சரியா? நான் மீனராசிக்காரனா இருந்து எனக்கு ஏதாவது ராகுவோ கேதுவோ இல்ல 7.5 சனியோ இருந்துச்சுன்னா உடனே ஸ்கின் இன்ஃபெக்ஷன் ஆயிடும். இது யதார்த்தமான ஒரு விஷயம். இப்ப நான் சொல்றத அந்த ராசிக்காரங்க இருந்தா கமெண்ட் பண்ணுவாங்க, வேணா செக் பண்ணி பாரு, உடனே இன்ஃபெக்ஷன் ஆயிடும். இதுவே மற்ற ராசிக்காரங்க இருந்தாங்கன்னா அவங்களுக்கு நல்லா இருக்கு நேரம் அப்படின்னா இன்ஃபெக்ஷன் ஆகாது. இது இயல்பாவே வரக்கூடிய ஒண்ணு. சுவாச பிரச்சனையும் தோல் பிரச்சனையும் மீனராசிக்காரங்களுக்கு இயல்பாவே ஒண்ணு. அதனால தோல் பிரச்சனை பேசுறதுனால தான் மீனராசின்னு சொல்றேன். அப்படி மீனராசியா இருக்கிறவங்களுக்கு அவங்க அப்பாவுக்கு இருக்குது, ஜாதகப்படியும் சொல்லிடுறாங்க, எப்ப அவனுக்கு தோல் வியாதி வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது, அதை பார்த்து குணப்படுத்திக்க வைப்பான்னு. நான் என்ன கேட்கிறேன், அவங்க அப்பாவுக்கு இருக்கிற சொரியாசிஸ் நீங்க மீனராசினே சொல்ல வேணாம், அப்படியே வேணாம், எப்படி வாங்க, அவங்க அப்பாவுக்கு இருக்கிற சொரியாசிஸ், அம்மாவுக்கு இருக்கிற சொரியாசிஸ், அப்பாக்கோ அம்மாக்கோ யாரோ ஒருத்தருக்கு இருக்கிற சொரியாசிஸ் மகனுக்கு வராம தடுக்க முடியுமா? கண்டிப்பா முடியும். எப்படின்னு கேட்டீங்கன்னா, அடுத்த ஜென்ரேஷன் அவங்க அம்மா அப்பாவுக்கு மட்டும் இருக்குன்னு பார்க்கக்கூடாது. அந்த இனிமே ஃபியூச்சர்ல வரப்போகுதுன்னு ஒருத்தர் இருக்காருல்ல, அவரோட தாய் மாமனுக்கு இருக்கா இந்த பிரச்சனை, அம்மா வழியில வந்துட்டு இருக்கா அப்பா வழியில வந்துட்டு இருக்கான்னு பாப்போம். ஏன்னா சொரியாசிஸை பொறுத்தவரைக்கும் அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் வரதுக்கான சான்சஸ் இல்ல, அம்மா வழியில மட்டும்தான் வரும். இந்த பரம்பரை வியாதின்னு எடுத்துக்கிட்டாலே அம்மா வழியில மட்டும்தான் அதிகமா வரும். அம்மாக்கு இல்ல அப்படின்னா அவங்க தாய் மாமனுக்கு இருக்கா. எந்த ஒரு கொஸ்டின், முடி வளரல சொட்டையா இருக்கு அப்படின்னா இமிடியேட்டா அவங்க தாய் மாமன் எப்படி இருக்கான்னு கேட்கணும். அவரோட தாத்தா எப்படி இருக்காரு, அவங்களோட அப்பா எப்படி இருக்காங்க. சோ இப்ப அம்மா வழியில தான் இந்த மாதிரி பரம்பரை வியாதிகள் அதிகமா வரும். சோ இப்ப அதை பேஸ் பண்ணி இவருக்கும் கம்பல்சரி வரும்ன்றதை இது பண்ணி ப்ரெடிக்ட் பண்ணிட்டு நம்ம அதை பேஸ் பண்ணி அன்னைக்கு காலகட்டத்துல இவர் என்ன மாதிரியான சிச்சுவேஷன்ல இருக்காரு, இவருக்கு என்ன மாதிரியான டிப்ரெஷன்ஸ் இருக்கு, அதை பேஸ் பண்ணி முன்னக்கூடிய பிரிவென்டிவ் மெடிசன்ஸ் கொடுக்கும்போது இதை ப்ரொடெக்ட் பண்ணலாம், ப்ரொடெக்ட் பண்ணிடலாம், தடுத்து நிறுத்திடலாம். சொரியாசிஸ் வந்தாலுமே ஒரு 6 மாசத்துல 80% கியூர் உங்களால கொடுக்க முடியும். அதே மாதிரி அப்பாவுக்கு இருக்குதோ அம்மாவுக்கு இருக்குதுன்னு தெரிஞ்சாவே பையனுக்கு வந்து வராம தடுத்துருவும் முடியும். நல்ல, வெரி குட். ஓகே. எக்ஸாம்பிள் ஹோமியோபதியில கார்சினோசின் ஒரு மெடிசன் இருக்கு. இப்போ நம்ம கிளினிக்ல ரெகுலரா வந்து ஒரு லேபுக்கு ரெஃபர் பண்ணுவோம். ஸோ அவங்களோட அம்மாவுக்கு வந்து கேன்சர், அவங்களோட தாய் மாமாக்கும் கேன்சர். எதுல கேன்சர்? இந்த தோல்லையா? இல்ல கேன்சர் வருமா என்ன தோல்ல? தோல்ல ஸ்கின் டிசீஸ்ல கேன்சர் இல்ல, தெரியாது எனக்கு அதனால கேன்சர். இப்போ அவர் உள் பாடியில ஏதோ ஒரு ஆர்கன்ல வந்து கேன்சர், இண்டஸ்ட்ரியல் கேன்சர் ஏதோ, அவங்க மாமாவுக்கு இதேதான். அப்ப அவர் என்கிட்ட வந்தாரு, இந்த மாதிரி எங்க ஃபேமிலியில எல்லாருக்குமே பரம்பரை அந்த மாதிரி கேன்சர் இருந்துட்டு இருக்கு, என்னோட பிள்ளைங்களுக்கோ எங்களுக்கோ வராம இருக்க என்ன பண்ணாரு. சோ அதோ கேன்சர்ல எடுக்கக்கூடிய மெடிசன் கார்சினோசின் ஒரு மெடிசன் இருக்கு, அதை இப்ப கொடுத்துருக்கேன் அவங்களுக்கு. சரி, கேன்சரை பத்தி நான் தொடர்ந்து பேசுறேன். முதல்ல இதை முடிக்கிறேன், ஸ்கின்னை முடிச்சுட்டு அடுத்ததுக்கு போறேன். இப்போ ஸ்கின்னை பொறுத்த வரைக்கும் நீங்க ஒரு விஷயம் சொன்னீங்க, இதுக்கப்புறம் வந்து இந்த மது அதிகமாக அருந்துவதால், சரியா, குடிப்பழக்கத்துக்கு அதிகமாக ஆளாவதுனால, மது அதிகமாக அருந்துறதுனால அவங்களுக்கு தோல்ல வந்து நான் பார்த்த மாதிரி ரொம்ப தோல் வந்து ஒரு மாதிரி கெட்டு போன மாதிரி, அந்த இடத்துல மட்டும் கருப்பா ஒரு கத்திரிக்காய் பூ கலர், நல்லா டார்க் வயலட் கலர்ல சீல் வடிகிறது, இதெல்லாம் ரொம்ப பேருக்கு நான் பார்த்துருக்கேன். அந்த மாதிரி அந்த உடம்பா வெள்ளையா இருக்குன்னு வச்சுக்கோங்க, அங்கங்க கருப்பு கருப்பா மார்க்கு தெரியும், நல்லாவே தெரியும். இது தோல் வியாதியில வருமா இல்ல ட்ரிங்க்ஸ் அந்த மாதிரி எடுக்கணுமா? இதை இல்ல
ரெகுலராகவே வந்து அந்த மாதிரி விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, குடிச்சிட்டு ரோட்ல விழுந்து கிடப்பாங்க. அதனால ஏற்படக்கூடிய அது எங்க விழுகுறாங்கன்னு நமக்கு தெரியாது. அதனால ஏற்படக்கூடிய தொற்றா இருக்கலாம். நீங்க சொல்றது கருப்பு கருப்பா அந்தந்த இடத்துல இருக்குன்னு சொல்றீங்க, ப்ளூயிஷ் கலர்ல இருக்குது. அது வந்து லைக்கன் பிளானஸ் சொல்லுவோம். அதுவும் இம்யூன் டிசீஸ்ல தான் வருது. நோய் எதிர்ப்பு தன்மை குறையனால வருது. ஆமா, மது குடிச்சாவே தானாவே குறையதான் செய்யும். ஆமா. சோ அதுலயுமே வந்து அந்த லைக்கன் பிளானஸ்னு சொல்லிட்டு ஒரு கண்டிஷன்ஸ் இருக்கு. இம்யூன் டிசீஸ் தான் அது, ஆட்டோஇம்யூன் டிசீஸ் தான். அதனால கூட அவங்களுக்கு வரும். அது வந்துருச்சுனா என்ன ஆகும்னா அந்த இடமே ப்ளூ கலர் ஆயிரும். பயங்கர இச்சிங் வரும். ஆமா, அத நான் பாத்துட்டேன். சோரியாசிஸோட அதிகமான இச்சிங் அதுல இருக்கும். ஆமா, அத நான் பாத்துட்டேன். இந்த அலர்ஜில நான் இன்னொரு வகையான அலர்ஜி பாத்திருக்கேன். என்ன நெருங்கியவங்களுக்கு ரொம்ப பேருக்கு அது இருக்குது. அதாவது எப்படின்னா, தக்காளி சாப்பிட்டா அவங்களுக்கு சின்ன வயசுலேருந்து என்ன பண்ணுறாங்க டாக்டரு, நீங்கள் வந்து நாட்டு தக்காளி சாப்பிடாதீங்க, ஹைப்ரிட் தக்காளி சாப்பிடுங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஹைப்ரிட் தக்காளி ஓரளவுக்கு சாப்பிட்ற வரைக்கும் ஓகே. அது புளி, நம்ம நாட்டு புளியே இருக்கட்டும், எந்த புளியோ சாப்பிட்டோமோ இல்லை புளி சம்மந்தப்பட்ட விஷயங்கள் சாப்பிட்டாவே என்ன ஆகும்னா உடம்புல அங்கங்கே தடுப்பாக வீங்கிடும். அது போக இந்த சீ ஃபுட்டு, மீன் சாப்பிட்டாவோ இல்லை வேறு ஏதாவது ஒத்துக்காத ஆயில், இந்த கடையில் விற்கிற ஆயில் சாப்பிட்டாவோ, இந்த மாதிரிலாம் சாப்பிட்டா என்ன ஆகும்னா மூஞ்செல்லாம் ஸ்வெல்லிங் வந்துடும். ரொம்ப மோசமாக இருக்கும். கண் வீங்கிரும், கண்ணுக்கு இதெல்லாம் வீங்கிரும், வாயெல்லாம் வீங்கிரும், காதெல்லாம் அந்த மாதிரி இதெல்லாம் வீங்கினதை நான் கண்ணில் பார்த்துருக்கேன். ரொம்ப பேருக்கு, ஒருத்தர் 2 பேருக்கு பார்க்கல, நிறைய பேருக்கு அந்த மாதிரி பார்த்துருக்கேன். அது என்ன அது? ஆக்சுவலாக நீங்கள் சொல்கிறது வந்து ஹிஸ்டமின் அதிகமாகிறதுனால வரக்கூடியது அர்டிகேரியான்னு ஒரு பிரச்சனை. அது அர்டிகேரியா. அது என்னன்னா, நான் ரெகுலராக தானே சார் ஃபிஷ் சாப்பிட்ற பழக்கம் இருக்கு, ரெகுலராக தான் நான் வெஜிடபிள் சாப்பிட்றேன், திடீர்னு வரும். ரெகுலராகவே நம்ம ஒரு ஃபுட்டு வருஷம் ஃபுல்லாக எடுத்துட்டு இருப்போம், அப்பெல்லாம் அது ஒன்றும் தெரியாது. ஸோ சடனாக இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும். அது எஸ்பெஷலி எப்போ வரும் பார்த்தீங்கன்னா, சீ ஃபுட்ஸ்ல தான் அதிகமாக வரும். மீன், நண்டு. இது அதுவும் வந்து சீ ஃபுட்ஸ்ல இந்த ஓடு உள்ளது, நண்டு, ராட்டு, இந்த மாதிரி சாப்பாடு எடுக்கும்போது அது அதிகமாகும். ரெண்டாவது கத்தரிக்காய் அதிகம் எடுக்கும்போது, நீங்க சொன்ன மாதிரி தக்காளி எடுக்கும்போது அது என்ன ஆகும், இதுலன்னா ஹிஸ்டமின்ஸ் லெவல் அதிகமா இருக்கும். ஸோ நம்ம பாடியில ஆல்ரெடி ஹிஸ்டமின்ஸ் இருக்கும். அப்போ நம்ம சாப்பிடும்போது நம்ம பாடி ரியாக்ட் பண்ணும், என்னடா நம்மள மாதிரி ஒருத்தன் உள்ள வரான் ஹிஸ்டமின், அவனை எதிர்த்து போராடணும்னு சொல்லி நம்ம இம்யூன் பவர் அதிகமா செக்ரேட் ஆகும் ஹிஸ்டமின். அதனால வரக்கூடிய ஒரு ஹைப்பர் சென்சிட்டிவ் ரியாக்ஷன் தான் இந்த அர்டிகேரியா. இப்போ இது என்ன பாதிப்பு கொடுக்கும்? இது என்ன பாதிப்புனா, நல்லா நார்மலா சாப்பிட்டுட்டு இருப்போம், சடனா படப்படையா வந்துடும். வித்தின் ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல டக்குன்னு உடம்பு ஃபுல்லாமே வந்து ஒரு ரெட்டிஷ் ஸ்வெல்லிங் வந்துடும். உதடு திடீர்னு வீங்கும், கண்ணுல வீங்க ஆரம்பிச்சிடும், உடம்பு ஃபுல்லாமே ஒரு அரிப்பூச்சி கடிச்சா என்ன மாதிரி ரியாக்ஷன் இருக்குமோ அந்த மாதிரி வந்துடும். இதெல்லாம் அதோட பேசிக் சிம்டம்ஸ். ஸோ இதை வந்து அக்யூட், கிரானிக் 2 டைப்பா இருக்கு. அக்யூட்னா ஒரு 6 வாரத்துக்குள்ள வந்துட்டு ஒரு 6 வாரத்துக்குள்ள போயிடும். கிரானிக்னா 6 வாரத்துக்கு மேல நீடிச்சிட்டே இருக்கும், லைஃப் லாங் இருந்துட்டே இருக்கும். இது மேக்ஸிமம் இந்த அக்யூட். அப்புறம் என்ன சொன்னீங்க, கிரானிக் இல்லையா? ஆமா. அக்யூட்டை கியூர் பண்றதுக்கும் என்ன, அக்யூட் கியூர் பண்ணனும்னா எப்படி கியூர் பண்ணுவீங்க? அது எப்படி கியூர் பண்ணுவீங்க? அக்யூட் அது ஆட்டோமேட்டிக்காவே ஒரு 6 வீக்ல அதுவாவே கொஞ்சம் கொஞ்சமா நம்ம அது கியூர் பண்ண தேவையில்லைன்ற மாதிரி தான். கிரானிக்கா இருக்கிறவங்க, சார் எனக்கு ஒரு லைஃப் லாங் ஒரு 6 மாசமா இருக்கு, ஒரு கல்யாணத்துக்கு போயிருந்தேன், அங்க ஒரு மட்டன் சாப்பிட்டேன், அதுல இருந்து எனக்கு நீடிச்சுட்டே இருக்கு, இன்னும் அது எவ்வளவு ட்ரீட்மெண்ட் எடுத்து போகல, டேப்லெட் கொடுத்தாங்க, 2 இன்ஜெக்ஷன்ஸ் போட்டாங்க, போயிடுச்சு, ஆனா திரும்ப வருது அப்படின்ற விஷயம் நம்ம கிரானிக்கா கன்சிடர். கிரானிக் ஒரு 6 மாசத்துக்கு மேல 6 வாரத்துக்கு மேல எந்த ஒரு நோய் இருக்கோ அது கிரானிக்கா நாங்க கன்சிடர் பண்ணுவோம். இப்ப அதை பேஸ் பண்ணி எதனால உங்களுக்கு இருக்குன்றத பொறுத்து அதுக்கான மெடிசன்ஸ் கொடுப்போம். இது ஃபுட் அலர்ஜினால மட்டும் வருதுன்னா, ஒரு சில பேஷண்ட்ஸ்க்கு வந்து டிப்ரெஷனாலே இந்த பிரச்சனை வருது. இதுவுமே வந்து ஹெரிடிட்டரியா, பரம்பரையா வந்து ஸ்ப்ரெட் ஆகுது. பரம்பரையாவும் உண்டு, ஃபுட்டாலும் உண்டு, அதே மாதிரி வந்து டிப்ரெஷனாலையும் உண்டு. ஆமா. இதை வந்து நம்ம கியூர் பண்ணா எவ்வளவு நாள் தேவைப்படும் நம்மளுக்கு ஹோமியோபதியில? வித்தின் ஒரு 1 மந்த்க்குள்ள இதை கியூர் பண்ணிடலாம். இது பெரிய விஷயம் கிடையாது. வருஷக்கணக்குல கியூர் ஆகாம இருக்காங்களேப்பா. வருஷக்கணக்குல நம்மள மாதிரி ஹோமியோபதி டாக்டர்ஸ் போய் பாக்குறது கிடையாது. அவங்களுக்கு தெரிஞ்சது எல்லாமே வந்து அதர் சிஸ்டம் ஆஃப் ட்ரீட்மெண்ட். அதனால வந்து குணமாகும். 6 மாசத்துல குணப்படுத்திடலாம். 6 மாசம் அதிகம் குருஜி. 1 மாசத்துல குணப்படுத்தலாம். பெர்மனன்ட் கியூர் இனி வந்து வராத அளவுக்கு பெர்மனன்ட் கியூர் அப்படின்னா, அப்ப அது என்ன எடுக்கணும்னா, நம்ம வந்து பிளட் பியூரிஃபை பண்றதுக்கான ஒரு மெடிசன்ஸ் இருக்கு. சோ அதெல்லாம் எடுக்கும்போது என்னன்னா அவங்களுக்கு அந்த டெண்டன்சி மாறிடும். ஸோ காமனாவே இப்போ டெண்டன்சின்னு ஒண்ணு இருக்கு. நமக்கு ஒரு நோய் வந்துச்சுன்னா திரும்ப திரும்ப அது கிரியேட் ஆகுற மாதிரி. ஸோ அது வராம இனிமே அந்த ஃபுட்ஸ் எடுத்தாலுமே நமக்கு வராத அளவுக்கு அவங்கள லைஃப் ஸ்டைலே மாத்திரும், அந்த மெடிசன் மாத்திரும். ஸோ இந்த மாதிரிலாம் பண்றது எவ்வளவு நாள் கடைபிடிக்கணும்? அவங்க நம்ம சொல்ற மாதிரியான கரெக்டா ஃபுட் மேனேஜ்மெண்ட்ஸ் எடுத்துட்டாங்கன்னா, நம்ம மெடிசன்ஸை ப்ராப்பரா எடுக்கிறது. ஒரு சில பேர் நம்ம மெடிசன்ஸ் எடுக்கும்போது ஒரு சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கு. ஹோமியோபதி மெடிசன் எடுத்துட்டு காஃபி குடிக்காதீங்கன்னு சொல்லுவோம். அப்புறம் அந்த அரளி பூவை மோந்து பார்க்காதீங்க, கையில தொடாதீங்கன்னு சொல்லுவோம். ரெண்டாவது
கற்பூரத்தை மோந்து பார்க்க கூடாதுன்னு சொல்லுவோம். ஓ. சோ இது என்ன பண்ணும் அதெல்லாம்? இஞ்சி இது என்ன பண்ணுவோம்னா, இப்போ லைஃப் லாங்கா ஒரு சில பேர் வந்து வேற ட்ரீட்மெண்ட் 10 வருஷமா ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருப்பாங்க. இப்ப நம்மகிட்ட டக்குன்னு வராங்க, சார் இவ்வளவு நாள் மெடிசன் எடுத்துட்டு இருக்கேன், எனக்கு எந்த இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் இல்ல அப்படின்னு சொல்லும் போது, அவங்க உடம்புல இருக்கக்கூடிய ஏற்கனவே ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருக்க அந்த மெடிசனோட பவரை நிப்பாட்டணும்னா அரளி விதையில செய்யக்கூடிய நக்ஸ்வாமிக்கான்னு ஒரு மருந்து இருக்கு. அதுல இருந்து கொடுக்கும்போது என்னன்னா டோட்டல் மெடிசன் ஆன்டிடோட் பண்ணிடும். கேம்பர் சூடத்துல இருந்து செய்யற மெடிசனும் அதே ஃபங்க்ஷனை பண்ணும், ஆன்டிடோட் பண்ணும். ஆன்டிடோட்னா மெடிசனோட ஏற்கனவே ஒர்க் பண்ணிட்டு இருக்க மெடிசனை வேலையை முறிக்கிறது. வேலை செய்ய விடாம தடுக்கிறதுன்றது வேற, முறிச்சிரும் மொத்தமா. அதோட நம்ம பாடி இப்ப நம்ம ஹோமியோல ஒரு மெடிசன் எடுத்துட்டு இருக்கோம் அப்படின்னா ஒரு டோஸ் வந்து 1 வருஷத்துக்கு எல்லாம் வேலை செய்யும், 6 மாசத்துக்கு அந்த மாதிரியான மெடிசன்ஸ் இருக்கு. சோ அது அந்த மெடிசனால கூட ஒரு சில சிம்டம்ஸ் வரும். அப்ப அதெல்லாம் நம்ம ஸ்டாப் பண்ணணும். ஏற்கனவே வந்திருக்க டாக்டர் என்னென்ன மெடிசன்ஸ் கொடுத்தாரு நமக்கு தெரியாது. சோ அது வந்து பிரிஸ்கிரிப்ஷன் வெளியே சொல்ல மாட்டாங்க, பேஷண்ட்ஸ்க்கும் தெரியாது. எல்லாம் டப்பா டப்பாவா இருக்கும், உருண்டையா இருக்கும், என்ன மருந்து கொடுத்தாங்கன்னு தெரியாது. அப்படி இருக்கும்போது அந்த மெடிசன் எல்லாம் ஸ்டாப் பண்ணிட்டு நம்ம வே ஆஃப் ஸ்டைல்ல ஹோமியோபதியை கண்டுபிடிச்சவர் ஹனிமேன், அவர் என்ன முறையில சொல்லியிருக்காரோ அந்த முறைப்படி நம்ம ட்ரீட்மெண்ட் பண்றதுக்கு ஃப்ரெஷ்ஷா தான் நமக்கு அந்த பேஷண்ட் நம்ம மெடிசன்ஸ் கொடுக்கணும். அப்ப அந்த கேம்பர்ல இருந்து செய்யற மருந்து, சூடத்துல இருந்து செய்யறது, அரளியில இருந்து செய்யற நக்ஸ்வாமிக்கான்ற மருந்து, அப்புறம் இஞ்சி பூண்டு இதுல எல்லாம் செய்யக்கூடிய வந்து அல்லியம் சட்டைவம் பத்தியம் இருக்கணும். நாட்டு மருந்து பத்தியம் சொல்ல முடியாது. இதே இஞ்சி பூண்டை நீங்க சமைச்சு சாப்பிட்டுக்கலாம். ஒரு சில பேருக்கு அந்த ஸ்மெல் பண்ணி பார்க்கக்கூடிய பெட்ரோல் ஸ்மெல் ஒரு சில பேருக்கு பிடிக்கும், இரும்பு ஸ்மெல் ஒரு சில பேருக்கு பிடிக்கும். அது வந்து என்னன்னா சூடம் ஸ்மெல் எல்லாம் ஒரு சில பேர் மூக்கு அடைச்சுன்னா இமிடியேட் பண்ணுவாங்க. ஏன்னா நம்மளோட பிரெயின் செல்ஸ் வந்து அதிகமா மூக்குலையும் நாக்குலையும் இருக்கு. சோ அது வழியா நுகரும் போது என்ன ஆகுனா ஹோமியோபதி மெடிசனோட ஃபங்க்ஷன் முடிஞ்சிடும். ஸோ இதெல்லாம் கடைபிடிச்சாங்கன்னா ஒரு 6 மாசம் 1 வருஷத்துக்குள்ள அந்த எவ்வளோ வருஷம் இருந்து வந்த ஒரு மருத்துவத்தை குணப்படுத்தலாம். சரி சரி சரி. அப்புறம் இந்த தோல் வியாதிகள்ல இந்த பூச்சிக்கடி அது இப்போ கொஞ்சம் குறைஞ்சிருக்குது. ஏன்னா இப்போ வந்து செடிகளுக்கு மருந்து அடிக்கிறது அதிகமாயிட்டதுனால அதுல பூச்சிகளே வர்றதில்லை. பூச்சிகள் வராததுனால பூச்சிக்கடி குறைஞ்சிருந்தாலுமே கூட செடிகளுக்கு மருந்து அடிக்கிறது அது இன்னொரு வகையா நம்மளுக்கு பாதிப்பை ஏற்படுத்துதுன்னு வச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம இது பார்க்கலாம். அந்த பூச்சிக்கடி அந்த காலகட்டங்கள்ல பூச்சிக்கடி வந்து ரொம்ப அதிகமா இருந்துச்சு, இப்போ குறைஞ்சிட்டு வந்திருக்குது. ஆனா இருந்தாலும் இருக்குது. அந்த பூச்சிக்கடிக்கு என்ன ட்ரீட்மெண்ட்? பூச்சிக்கடின்னு சொல்றது என்னன்னா ஒரு சில பேருக்கு பேச்சஸா முடியெல்லாம் ரவுண்ட், அதுதான் பூச்சிக்கடி. அதுவுமே வந்து ஆட்டோஇம்யூன் டிசீஸ் தான். அலோபேஷியா ஏரியாட்டான்னு சொல்லுவாங்க. அலோபேஷியா ஏரியாட்டாங்கிறது வந்து அது ஆட்டோஇம்யூன் டிசீஸ். நீங்க தலையில மட்டும் சொல்றீங்க, முடியாங்க இங்க தாடியிலயும் வரும், அதே மாதிரி தோல்லையும் இருக்கும், அங்கங்க ரவுண்டா இருக்கும். எப்படி படர் தாமரை இருக்குமோ அதே மாதிரி இருக்கும். ஆனா படர் தாமரை கிடையாது, இச்சிங் இருக்காது, எதுவுமே அதேதான் முடி மட்டும் இல்லாம இருக்கும் அந்த இடத்துல. அந்த கண்டிஷன்ஸ் பேர் வந்து அலோபேஷியா ஏரியாட்டான்னு சொல்லுவோம். இதுவுமே வந்து ஆட்டோஇம்யூன் டிசீஸ்ல தான் வரும். சோ இது வந்து அந்த காலத்துல நிறைய பேருக்கு இருந்திருக்குன்னு நீங்க சொல்றீங்க. பட் இது அதிகமா காணப்படுறது வந்து டிப்ரெஸ்ட் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் இது அதிகமா வருது. எனக்கு எந்த பிரச்சனையும். இப்ப ஒரு சில பேருக்கு முடி நல்லா இருக்கும், பேச்சஸ் இருக்காது, ஆனா அடர்த்தி இல்லாம இருக்கும். ஒரு 6-7 வயசு பையனுக்கு என்ன டிப்ரெஷன் இருக்க முடியும்? ஹெரிடிட்டரி அப்படி, அதனால வழியா வந்து. ஆமா. சோ இது அப்படியே இதாகும். இப்ப ஒரு நோயாளி கூட அந்த மாதிரி இது கூட இருக்கும்போது அது ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குல்ல. சோ அந்த மாதிரி கேசஸோட போட்டோஸ் என்கிட்ட இருக்கு, நம்ம கியூர் பண்ணது. அதுவும் நான் உங்களுக்கு கண்டிப்பா போட்டோஸ் பார்க்கணும் எடுத்து. ஏன்னா குருஜி முரளிமோகன் அவர்கள் அறிமுகப்படுத்தினவங்க அப்படின்னா மக்கள் நம்பணும். ஆமா, மக்களுக்கு அது பெரிய நம்பிக்கை. அது குருஜி சொல்லிட்டாரா வாங்கிடலாம்ப்பா மருந்து, கண்டிப்பா நம்மளுக்கு இதுல குணமாயிடும்பான்னு ஒரு. ஏன்னா நான் அது பார்க்கணும். எப்படி உங்களுடைய சர்டிபிகேட்ஸ்லாம் நான் இவ்வளோ நேரம் உட்காந்து பார்த்து தான் உங்களை உட்கார வச்சிருக்காங்க. அந்த மாதிரி இதையும் நான் ஒரு டைம் பார்க்கணும், போட்டோஸ் எழுதி வச்சுக்கிறேன். சொல்லுங்க. ஸோ அந்த மாதிரி பேஷண்ட்ஸ்க்கு வந்து நம்ம அவங்க எவ்வளவு நாளா இருக்கு, எந்த வருஷத்துல இருந்து இருக்கு. ஸோ ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுவாங்க, எனக்கு ஒரு 5 வருஷமா இருக்குன்னா 5 வருஷத்துல முன்னாடி ஒரு 5 வருஷத்துல வந்து ஒரு 3 to 4 months ஒரு 6 months பிஃபோர் இந்த கேப்ல மனசு நொந்து போகக்கூடிய மாதிரி ஏதாச்சும் ஒரு சூழ்நிலை நடந்துச்சா, வீட்டுல அப்பா அம்மா தவறிட்டாங்களா, இல்ல ஒரு சில பேஷண்ட்லாம் எப்படி வருவாங்க, ஆசையா ஒரு நாய்க்குட்டி வளர்த்த ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி செத்து போச்சு, அதை நினைச்சு டிப்ரெஷன் ஆன பேஷண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க. இல்ல இருக்கு அந்த மாதிரி. நான் இப்ப எனக்கு என்னுடைய அனுபவத்திலேயே அந்த மாதிரி கேட்டவங்க உண்டு. ஏன் மனைவியை சந்தோஷமா வச்சுக்க மாட்டீங்களா, அவங்க ஏன் இப்படி இருக்காங்க, அதனாலதான் இந்த நோய் வந்துச்சு, ஏசாமி நான் எதுக்கு வந்தா நீ என்ன சொல்லிட்டு இருக்கன்ற மாதிரி கேட்கறவங்களாம் அந்த மாதிரிலாம் கூட உண்டு. கரெக்ட். சரி, ஓகே. இப்போ அந்த பூச்சிக்கடின்னு சொன்னோம் இல்லையா, அந்த பூச்சிக்கடியை தாண்டி இன்னொன்னு என்ன அப்படின்னா இந்த படர் தாமரை பத்தி பேசணும் இல்லையா, ரிங்வார்ம். அது எப்படி வருது? முதல்ல ஆக்சுவலா என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு ஃபங்கல் இன்ஃபெக்ஷன். இது என்னன்னா இப்போ
பக்கத்துல இப்போ ஒரு எக்ஸாம்பிள் இது அதிகமா யாருக்கு வரும்னு பாத்தீங்கன்னா இந்த காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வரும். அதிகமா பக்கத்துல இருக்கிறதுனால, ஒரே ரூம்ல தங்கி இருக்கிறதுனால வரக்கூடிய ஒரு வியாதி. காமன் ஒரே மாதிரியான டாய்லெட் யூஸ் பண்றது. இப்போ மொத்தமா இப்ப ஒரு எக்ஸாம்பிள் ஒரு பேஷண்ட்டுக்கு வந்து ரிங்வார்ம் இருக்கு, அவங்க வாஷ் பண்ணும்போது எல்லாரோட ட்ரெஸ்ஸை ஒண்ணா வச்சு வாஷ் பண்றாங்க, அதனாலே ஸ்ப்ரெட் ஆயிடும். அது அதனாலே கண்டிப்பா வரும். அதனாலதான் எல்லாரோட துணியை தனித்தனியா வாஷ் பண்ண சொல்றதுக்கான ரீசன். சோ இது ஃபங்கல் இன்ஃபெக்ஷன். ஆக்சுவலா இந்த ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் நீங்க ப்ராப்பரா கியூர் பண்ணலைனாலும், நான் ஃபர்ஸ்ட் சொன்னது ஆட்டோ இம்யூன் டிசீஸ்ல தான் சொரியாசிஸ் வரும்னு. இதை ப்ராப்பரா ட்ரீட்மெண்ட் பண்ணலைன்னா இதுவுமே சொரியாசிஸா கன்வெர்ட் ஆயிடும். இந்த படர்தாமரைன்றதே சொரியாசிஸா கன்வெர்ட் ஆயிடும். சோ இதுக்கும் என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஒரு சில மெடிசன்ஸ் இருக்கு ஹோமியோல, அதை பேஸ் பண்ணி கொடுக்கும்போது அது கியூர் ஆகும். சோ கான்டாக்ட் டெர்மடைட்டிஸ் கண்டிஷன்ஸ்ல இது வரும். ஒரு ஆள் இப்ப தொட்டாலே இந்த மாதிரி ஸ்ப்ரெட் ஆயிடாது. அப்போ அவங்க சொரிவாங்க, அதுல இருந்து ஒரு மாதிரி டஸ்ட் மாதிரி ஸ்ப்ரெட் ஆகும், அப்படியே பறக்கும், தூசியா பறக்கும், சொரிய தூசியா பறக்கும். அது போய் இன்னொரு பக்கத்துல இருக்கிற ஆள் மேல போய் உட்கார்ந்தாலுமே அங்க இருந்து அது ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சு. அந்த மாதிரியான வியாதி தான் ரிங்வார்ம். இந்த ரிங்வார்ம், படத்தாமரை, ரிங்வார்ம், இந்த சொரியாசிஸ் இதெல்லாம் இருக்கட்டும், இது எல்லாம் தாண்டி தோல் வியாதிகள் அப்படின்றத தாண்டி பொதுவாகவே எல்லா ஜனங்களுக்குமே, பிறந்த எல்லாருக்குமே ஒரு இளம் பருவத்தில் வந்து அவங்களுக்கு அந்த மூஞ்சில் அதிகமாக பிம்பிள்ஸ் வர்றது, அது காலத்தில் ரொம்ப பேருக்கு வந்து அப்படியே இருந்து போயிடுது. அந்த பிம்பிள்ஸ் போகாமல் ரொம்ப பேர் முகத்தில் பார்த்துருக்கோம், அப்படியே கடைசி வரைக்கும் இருந்து போயிடுது. இல்லைன்னா அந்த பள்ளமாக ஆயிடுது. புரியுது? அந்த பள்ளமாகி அந்த பள்ளம்லாம் அப்படியே இருந்துருது. எல்லாருக்குமே முகம் கிளீனாக இருக்கிறது கிடையாது. அதுக்கப்புறம் அதுக்கு ஏதோ எல்லா ட்ரீட்மெண்ட்லாம் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க. அது எப்படி, ஏன் அந்த பருவத்துல அது வந்துதான் தீருமா, வராம தடுக்க? அது வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா ஹார்மோனல் இம்பேலன்ஸ். அந்த டைம்ல வந்து இப்போ ஒரு 18 ஏஜ் ஆகும்போது அவங்களோட ஹார்மோன்ஸ் எல்லாம் அதிகமா வேலை செய்யக்கூடிய டைம். இந்த லவ் ஹார்மோன்ஸ் எல்லாம் செக்ரேட் ஆகும் அவங்களுக்கு அதிகமா. சோ அந்த டைம் என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா பிம்பிள்ஸ் ஃபார்ம் ஆகும். பிம்பிள்ஸ்க்கான இன்னொரு ரீசன்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, செபேசியஸ் கிளாண்டுன்னு இருக்கு நம்ம ஸ்கின்னுக்கு கீழே. அப்படின்னா செபேசியஸ் கிளாண்டு அது ஒரு சுரப்பி, எண்ணெய் சுரப்பி. அந்த எண்ணெய் சுரப்பி வந்து டைரக்டா எங்க வந்து முடியுதுன்னு பாத்தீங்கன்னா, நம்மளோட ஹேர் ஃபாலிக்ஸ், வெளியே தாடி மீசெல்லாம் வருதுல, அங்க வந்து முடியும். அந்த ஹேர் ஃபாலிக்ஸ்க்குள்ள வந்து ஒவ்வொரு போர்ஸ் இருக்கும், ஓட்டையா இருக்கும். அதுக்குள்ள வந்து கரெக்டா ப்ராப்பரா ஃபேஸ் வாஷ் பண்றது கிடையாது. ஒரு சில பேருக்கு நேச்சராவே வந்து ஆயிலி ஸ்கின்னா இருக்கும். அப்ப ப்ராப்பரா ஃபேஸ் வாஷ் பண்ணாதனால என்ன ஆகும்னா, அதுக்குள்ள போய் டஸ்ட் அடைஞ்சுக்கிறோம். அது இன்ஃபெக்ஷன் ஆகி பஸ் ஃபார்மேஷன், சலம் கட்டிடும். இதுலதான் பிம்பிள்ஸ் அதிகமா வருது. இப்போ வந்து எவ்வளவோ ஃபேஸ் வாஷ் என்னென்னமோ இருக்கு, எவ்வளவுதான் மூஞ்சியை போட்டு தேய்ச்சி கழுவுனாலும் இது வந்து இதாகாது. இன்டர்னலா மெடிசன் எடுத்தா மட்டும்தான் பிம்பிள்ஸ் கியூர் ஆகும். இப்ப காலப்போக்கில் நிறைய விதமான அட்வர்டைஸ்மெண்ட் எப்படி இருக்குன்னா, அந்த மேல கிரீம் போடுறது அதெல்லாம் எந்த பிரயோஜனம் கிடையாது. எந்த வித நோய்க்கும் எக்ஸ்டர்னல் அப்ளிகேஷன் வந்து தீர்வு கொடுக்காது. உள்ள மருந்து எடுக்கணும், உள்ள மெடிசன் எடுக்கணும். ஏன்னா இன்டர்னல் ஆர்கனோட அந்த ஜீன்ல போய் நம்ம வேலை செய்யணும் அந்த மருந்து. சோ ஹோமியோபதியை கண்டுபிடிச்சவர் என்ன ஒரு சிம்பிளா ஒரு வார்த்தை சொல்லியிருக்காரு, ஸ்லைட் ஆல்டரேஷன் டிசீஸ் சொல்லியிருக்காரு. நம்ம உடம்புல ஒரு சின்ன மாற்றமே டிசீஸ் தான் சொல்லியிருக்காரு. அப்ப பிம்பிள்ஸ் வரதா இருக்கட்டும், நம்ம ரெகுலர் ரொட்டீன்ல இருந்து ஏதாச்சும் ஒரு விஷயம் தள்ளி போகுது. ரெகுலர் ரொட்டீன்ல இப்ப காலையில எந்திரிக்கிறோம், மோஷன் போகல, கான்ஸ்டிபேஷன், அதுவுமே நம்ம டிசீஸா தான் கன்சிடர் பண்றோம். சோ இப்போ ஸ்லைட் ஆல்டரேஷன் டிசீஸ் போது பிம்பிள்ஸ் வந்து நம்ம நார்மல் ஸ்கின் கிடையாது. அப்ப அது மாறும்போது அதை வந்து நம்ம இன்டர்னலா தான் மெடிசன் எடுக்கணும். எக்ஸ்டர்னலா போடுறதுனால வந்து சரியாச்சுன்னா, ஒரு எரப்ஷனை நீங்க இந்த இடத்துல அமுக்கி வைக்கிறீங்க ஒரு மருந்தை போட்டு, அது கியூர் கொடுக்குமான கியூர் கிடையாது, சப்ரஸ் பண்றது. அது அடுத்த செகண்ட் இமிடியேட் என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா அடுத்து இன்னொரு இடத்துல முளைக்க ஆரம்பிச்சு. இதே விஷயம் தான் இச்சிங் பிரச்சனைக்கு நீங்க என்ன ஆயின்மெண்ட் போட்டாலும் ஃபர்ஸ்ட் வரவங்க, நம்ம இனிஷியலா நம்மகிட்ட வரவங்க வந்து பெரிய லெவல்ல வருவாங்க, உடம்பு ஃபுல்லா பேச்சஸ் இருக்கும், இச்சிங் பிரச்சனை. ஏன் இவ்வளவு தூரத்தை ஆச்சுன்னா, ஒருத்தர்கிட்ட போனாங்க, மெடிசன்ஸ் கொடுத்தாரு, ஆயின்மெண்ட் கொடுத்தாரு, போட்டேன். இவ்வளவு போட்டும் போதெல்லாம் ஒரு மாசம் 2 மாசம் நல்லா இருந்துச்சு, திடீர்னு இவ்வளவு தூரம் அழுகி தட்டிடுச்சுன்னா அந்த மெடிசன்ஸ் வந்து மெடிசனோட வேலை வந்து அவ்வளவுதான் நடக்கும். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு சொல்லணும்னா, ஒரு ஓஸ்ல தண்ணி வருது, அதை அடக்கி வைக்கிறோம், விடும்போது எவ்வளவு ஃபோர்ஸா வருது. இதே கான்செப்ட் நம்ம ஸ்கின்ல வந்து நீங்க ஒரு ஸ்கின் டிசீஸ் சப்ரஸ் பண்ணும்போது ஒத்துக்கிட்டு வெளியே வந்துடாது. புரியுது. சரி, ஓகே. இப்போ இந்த ஸ்கின் டிசீஸ்க்கு இவ்வளவு விளக்கம் கொடுத்த தம்பி, ரொம்ப சந்தோஷம். இப்போ என்னுடைய அடுத்த கேள்வி என்னன்னா, ஒரு அமானுஷ ரீதியான ஒரு கேள்வி. இப்போ நாங்கள் வந்து இந்த பேய் ஓட்டுறது, ஆத்மா ஓட்டுறது, மோகினி ஓட்டுறது இதெல்லாம் பண்ணுறோம் இல்லையா? எங்ககிட்ட வர்றவங்க எனக்கு பேய் பிடிச்சிருக்குன்னு வராங்க. அதில் 100 பேர் வந்தாங்கன்னா 70 பேருக்கு அது உண்மையாக இருக்குது, 30 பேருக்கு வந்து அது பொய்யா இருக்குது. எப்படி பொய்யா இருக்குன்னா, அவனோட ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே ஏதோ ஒரு ஆத்மா அவனை பிடிச்சிட்டா என்னென்ன பண்ணுவானோ அதை தான் பண்ணுறான். ஆனால் உண்மையாலுமே அவன் உடம்புக்குள்ள அது கிடையாது. இப்போ இதே ஃபீல்டில் இருக்கிறவங்க நாங்கள் ஒரு அதாவது எப்படின்னா, ஒரு ஆன்மீகம், ஒரு மாந்திரிகம் இதெல்லாம் தாண்டி இருக்கும்போது நாங்கள்
ஒரு ஆத்மா ஒரு பேயை பிடிச்சவனுக்கு ஒரு செகண்ட் அப்படி உட்காந்து பார்க்கும்போது எங்களுக்கு தெரிஞ்சிடும் அவனுக்கு இருக்கா இல்லையான்னு. பார்த்த உடனே சொல்லிடுவோம் இல்லைன்னு. சப்போஸ் ஒரு வேளை எங்களுக்கே டவுட் இருந்தா கூட உட்கார வச்சு சில மந்திரங்கள்லாம் சொல்லும் போது இருந்தா வந்துடும், இல்லைன்னா ஏதோ நடந்துடும். ஆனா 30% பேர் 100 பேர் வேணா அதுல 30 பேருக்கு அந்த மாதிரி ஒரு விஷயமே கிடையாது. அந்த மாதிரி ஒரு விஷயமே கிடையாது. அந்த ஆத்மான்றதோ பேயன்றதோ எதுவுமே உடம்புல கிடையாது. ஆனா அவனோட நடவடிக்கை எல்லாம் அப்படியே இருக்கும். இது எதுல வரும் பாத்தீங்கன்னா ஹாலுசினேஷன் ஒரு பிரச்சனை இருக்கு. ஹாலுசினேஷன் அது மன ரீதியான பிரச்சனை. யாரோ காதுல இருந்து பேசுறாங்க, எனக்கு மட்டும் பர்டிகுலர் ஒரு ஸ்மெல் தெரியுது. அது ஸ்மெல் தெரியுதுன்னா என்ன மாதிரி ஸ்மெல்னு பொணை எறிகிற மாதிரி ஸ்மெல் தெரியுதுன்னு, எனக்கு மட்டும் ஒரு உருவம் தெரியுது, இதேதான் சொல்லுவாங்க. இதெல்லாம் வந்து ஹாலுசினேஷன் பிரச்சனை. இது நான் படிக்கிற காலத்துல அந்த ஏரியால ஒரு பர்டிகுலர் ஒரு ரிலிஜியனை சேர்ந்தவங்களுக்கு இது அதிகமா இருக்கிறத நான் பார்த்திருக்கேன். அது எப்படி சொல்லலான்றது தெரியல. புரியுது, எனக்கு புரியுது, மக்களுக்கு புரியும், சொல்லுங்க. அவங்க வந்தாரு, பக்கத்துல உட்கார்ந்து இருந்தாரு, என்கிட்ட பேசினாரு, ஆசீர்வாதம் பண்ணிட்டு போனாரு, இந்த மாதிரி எல்லாம் சொல்லுவாங்க. சோ இது வந்து என்னன்னா ஒரு விஷயத்த நம்ம டீப்பா அதை பத்தியே யோசிச்சு அதுக்குள்ளே இவங்க மூழ்குறனால அந்த ரிஃப்ளெக்ஷனா வந்து அவங்களே வந்து உருவாக்கிக்கிறாங்க. சரி, இதுக்கு மாந்திரிக ரீதியாவோ ஆன்மீக ரீதியா போனா என்ன சொல்லுவோம்னா தியானம் பண்ணுங்க, யோகா பண்ணுங்கன்னு சொல்லுவோம். மாந்திரிக ரீதியா வந்தா தலையில எண்ணெய் தேய்ங்கன்னு சொல்லி ஒரு எண்ணெய் கொடுப்போம், அதுக்கப்புறம் ஒரு தாயத்தை கட்டுவோம். ஆனா அடுத்ததான் அவங்க கிட்ட சொல்றதும் அந்த டாக்டர் கிட்டையும் காட்டுறது நல்லது, இவங்களுக்கு இதே போக்குல போனா பைத்தியம் ஆயிடுவாங்க அப்படின்னு சொல்றதும் உண்டு. அப்ப இது முன்னாடியே மாத்திரை ஏதாவது போட்டு தடுக்க முடியுமா உங்க ஹோமியோபதியில? இல்ல, அவங்கள அந்த மாதிரி கேசஸ் வந்து எவ்வளவு சொன்னாலும் வந்து அவங்களோட மனநிலையை மாத்த மாட்டாங்க. எனக்கு அவங்கதான் எல்லாமே இருக்கிறவங்கள போயிட்டு நம்ம அதை வந்து பிரிச்சு எடுத்து மாத்தி கொண்டு வர முடியாது, ரொம்ப கஷ்டம். பட் வந்ததுக்கு அப்புறம் அவங்கள வந்து மெடிசின்ஸ் கொடுத்து கியூர் பண்ணலாம். ஒரு எக்ஸாம்பிள் வந்து என்கிட்ட ஒரு பேஷண்ட் வந்தாரு. ஸோ இதே மாதிரி தான் சொன்னாரு. என் கிளினிக்ல வந்து உட்கார்ந்துருக்கும் போது நம்ம கிளினிக் தாண்டி தான் போவாரு வருவாரு. வரும்போது ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்காரு. ஏன்னா அவங்க ஃபேமிலியில எல்லாரும் என்ன ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்காங்க. அப்ப அவர் வந்து உட்கார்ந்துருக்கும் போது நான் கேட்கறேன், என்னங்க சொல்லுங்க உங்க பேர் என்னன்னு கேட்கறேன். என் பேர் தான் உங்களுக்கு தெரியும்ல, தெரியாத மாதிரி நடிக்கிறீங்கிறாரு. ஃபர்ஸ்ட் அப்ரோச்சே அப்படி. ஏன் உங்களை பத்தி தெரியாது, உங்க ஒய்ஃப் உங்க குழந்தைங்களுக்கு எல்லாம் நான் தான் ட்ரீட்மெண்ட் பாக்குறேன் அப்படின்னு சொல்லும் போது இந்த மாதிரி எனக்கு தெரியும், ஏற்கனவே வரும்போதே வந்து அவங்க சொல்லிதான் அனுப்புனாங்க, இவன்ட்ட போகாத உன்னை சரி பண்ணிடுவான், இவன்ட்ட போகாத, நீ இங்க போ அங்க போ, இப்படியேதான் சொல்லிக்கிட்டே இருக்கு, திடீர்னு வந்து ஃபேன் அவுந்து கீழே விழுகிற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தவர் ஒரு மெடிசின்ஸ் கொடுத்து நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணி அவங்க ஃபேமிலியில எல்லாருமே ஷாக்கா இருந்தாங்க. கவுன்சிலிங் கொடுத்து கவுன்சிலிங் எவ்வளவு கொடுக்குறோமோ தான் இந்த மாதிரி பேஷண்ட்ஸ் வந்து நம்ம மாத்த முடியும். ஆமா, அந்த பொறுமை தான் எங்களுக்கு இல்லை. காரணம் என்னன்னா நாங்க ரொம்ப பேரை பார்க்க வேண்டியது இருக்கு. அப்படி இருக்கும்போது நாங்க என்ன பண்றோம், ஒரு மினிமம் பண்ணிக்கிறோம். இது இவ்வளவுதான் பார்க்கணும்னு தெளிவா சொல்லிடுவோம், இதெல்லாம் டாக்டர் கிட்ட போய் பாருங்கப்பா அப்படின்னு சொல்லிடுவோம். அப்ப அவர் கவுன்சிலிங் கொடுக்கும்போது ஆனா உங்களுக்கு எந்த பிரச்சனைனாலும் கூட பிறந்த தம்பியா நினைச்சு என்கிட்ட வாங்க, உட்காந்து 1 மணி நேரம் கூட பேசிட்டு உங்களுக்காண்டி டெய்லி 1 hour நான் ஸ்பெண்ட் பண்றேன் அப்படின்னு அவ்வளவுலாம் பேசி அவர் நல்ல ரெக்கவரி ஆகி வந்தாரு. அவங்க வீட்டுல கேட்டிருக்காங்க இந்த மாதிரி டாக்டர் வந்திருக்காரான்னு. அன்னைக்கு நான் வந்திருக்கேன், அன்னைக்கு தான் அவங்க வீட்டுல இருந்து மெடிசன் வாங்கிட்டு போயிருக்காங்க, இவர் இப்படியே பெனாத்திட்டு இருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் வரலன்னு சொல்ல அவர் என்ன தோணுச்சுன்னு தெரியல, திடீர்னு நைட்டு சூசைட் பண்ணிட்டாரு. சோ அது அவங்களோட விஷயங்களை வெளியே எக்ஸ்பிரஸ் பண்ணாம அவங்களுக்குள்ளே அடக்கி வைக்கிறதுனால இந்த பிரச்சனை வரும், இந்த ஹாலுசினேஷன் பிரச்சனை ரொம்ப இருக்கு அந்த மாதிரி. அதாவது எப்படின்னா நீங்க சூசைட் பண்ணிட்டாருன்னு சின்னசா முடிச்சிட்டீங்க. ஆனா என்னுடைய விஷயங்கள் நான் பார்த்த கேசஸ் வந்து கடல்ல மீன் பிடிக்க போறாரு ஒருத்தர். அந்த மீன் பிடிக்கிற கும்பல்ல அவரும் ஒருத்தர்னு வச்சுக்கோங்க. அந்த கும்பலோட போறாரு. போகும் பொழுது இன்னைக்கு நைட் வந்து 12 மணிக்குள்ள என்ன கடல்ல குதிக்க சொல்லிச்சு, குதிச்சா அவனும் சொல்லிச்சு அப்படின்னு குதிச்சிட்டாரு. நைட்ல 12 மணில போய் குதிச்சிட்டாரு. அவரை தேடி கண்டுபிடிச்சி எல்லாம் பார்த்து வலையில மாட்டி எடுத்து வந்து அமுத்தி திருப்பி அங்கேருந்து இப்போ வலையெல்லாம் அங்கேயே விட்டுட்டாங்க. எங்க கடலே வலையெல்லாம் விட்டு போட்டு எடுத்து அவரை காப்பாத்தினா போதும்னு வந்து ஒரு வாரம் ஹாஸ்பிட்டல் இருந்து காப்பாத்தி முடிச்சுட்டாங்க. காப்பாத்தி முடிச்சிட்ட அப்புறம் சொல்றாரு, அதிகபட்சம் இன்னும் 3 மாசம் டைம் கொடுத்துருக்காங்க எனக்கு, 3 மாசம் தான் ஆகுது. சரி என்கிட்ட கூப்பிட்டு வந்தாங்க, நான் எல்லாம் செக் பண்றேன், எதுவுமே இல்லை, ஆத்மா இல்லை, பேய் இல்லை, பிசாசு இல்லை, ஒரு மாந்திரிக பிரச்சனை இல்லை, எதுவுமே இல்லை. ஆனா இது மருத்துவத்தை தான் குணப்படுத்தணும்னு தெரியுது. நம்ம சொன்னா அவரும் ஏத்துக்கிற நிலைமையில இல்லை, அவங்க பெத்தவங்களும் ஏத்துக்கிற நிலைமையில இல்லை. இந்த மாதிரி நிலைமைக்கு ஆளாகிறாங்க. அதனாலதான் அந்த அவங்களோட வயசு என்னவா இருக்கும்? அந்த போட்ல போகும்போது தண்ணிக்குள்ள ஒரு 30-35 இருக்கும். இது என்னன்னு கேட்டீங்கன்னா சிசோஃபெர்னியான்னு ஒரு கண்டிஷன், மூளையில ஏற்படக்கூடிய மூளை செல்ஸ் வந்து சுருங்கிடும். சுருங்கினாலும் அவங்க மூளையோட அந்த நம்ம பார்த்துருப்போம் வரி வரியா இருக்கும், நம்ம இமேஜஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க, அது அப்படியே கண்ட்ராக்ஷன் ஆயிரும். இதோட சிசோஃபெர்னியாவோட ஒன் ஆஃப் த சிம்டம்ஸ் தான் இந்த ஹாலுசினேஷன். சிசோஃபெர்னியா மூளையோட செல்ஸ் வந்து இதாயிடும். அவங்களுக்கு வந்து என்னன்னா ஒரு வார்த்தை சொல்ல நினைப்பாங்க, இங்க வரைக்கும் இருக்கும் சொல்ல முடியாது, வாசிப்பாங்க, இதுதான் ஏபிசிடின்னு வாசிக்க தெரியும், மனசுல இருக்கும், ஆனா வார்த்தை வராது. சோ இதோட அது வந்து நான் சொல்றது எக்ஸ்ட்ரீம் கண்டிஷனு.
இதோட ஒரு சின்ன விஷயம் தான் அந்த ஹாலுசினேஷன். அப்ப உங்களுக்கு ஹாலுசினேஷன் ஒரு பக்கம் அவங்கள பாடாப்படுத்திட்டு இருக்கும், யாரோ காதுல பேசுற மாதிரி இருக்கும், ஏதோ மூக்குல ஸ்மெல் இருக்கும், ஏதோ ஒரு உருவம் தெரியும், நமக்கெல்லாம் கயரா தெரியுது, அவங்களுக்கு பாம்பா தெரியும். இது இல்லாம இவங்களுக்கு இந்த சீசோஃபெனியானால இந்த எழுத்து பிரச்சனைகள், பேசுறது, இந்த மாதிரியான பிரச்சனைகள் வரும். சோ இது அதிகமா யாருக்கு வரும்னு பாத்தீங்கன்னா ஒரு ஏஜ் ஒரு 50-60 வயசுக்கு மேல போயிட்டாங்க, மேக்சிமம் ஒரு 50 வயசு கிட்ட போயிட்டாலும் இது உங்களுக்கு அதிகமா அந்த பிரச்சனை இருக்கும். இதோட சப்கா அண்டர்ல தான் வந்து பார்க்கின்சன்ஸ் வருது, கை கால் நடுக்கம், நடக்க முடியாது, இந்த மாதிரி பிரச்சனை வருது. இது உங்களுக்கு தான், இது மூலியமா தான். சரிங்க, இப்போ ரொம்ப சந்தோஷம். எனக்கு அந்த போட்டோஸ் கொஞ்சம் காட்ட முடியுமா? இந்த ஸ்கின் அலர்ஜிஸ்க்காக போட்டோஸ் பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் இருக்குன்னு சொன்னீங்க, அது கொஞ்சம் காட்டுங்க. ஸோ இதில் இருக்குது எல்லாமே பிஃபோர் அண்ட் ஆஃப்டர், நீங்கள் கியூர் பண்ணுறதுக்கு முன்னாடி, கியூர் பண்ணுறதுக்கு அப்புறமா இருக்கிற. ஆமாம் இல்லையா? ஆமாம். இப்போ பார்த்தது எல்லாமே பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் தான் எல்லாமே இல்லையா? ட்ரீட்மெண்ட் முன்னாடி பின்னாடி. ரொம்ப சந்தோஷம். அதாவது எப்படின்னா, நான் என்னுடைய வாழ்க்கை தருணங்களில் ஒரு 3 வருஷ காலம் இந்த டிவி ஃபீல்டில் தான் இருந்தேன். அப்போல்லாம் ஆங்கராக தான் இதே மாதிரி தான் செயல்பட்டு இருந்தேன். ஓகே. ஆனால் அப்போல்லாம் சம்பளத்துக்காக வேலை பண்ணேன். ஆனால் இப்போ அதுக்காக வேலை பண்ணல. நான் இருக்கிற ஃபீல்டில் வந்து ஒரே ஒரு கன்சல்டிங் பார்த்தோன்னா 2000 ரூபாய் கொடுத்துட்டு ஆல்ரெடியாக இருக்காங்க. ஆமாம், நீ தான் டோக்கன் போடுற இல்லையா? ஆமாவா இல்லையா? ஆமாம். அதையெல்லாம் தாண்டி உங்களை வந்து நான் மக்களுக்கு அறிமுகப்படுத்துறேன்னா, யாம் பெற்ற இன்பத்தை வையகமும் பெறுக. அப்போ மக்கள் வந்து இன்பத்தை மட்டும் பெறணுன்றது தான் என்னுடைய நோக்கம். அந்த நோக்கத்தை நீங்க செயல்படுத்துவீங்கன்னு நான் நம்புறேன். ஓகே, நான் கண்டிப்பா பண்ணுவேன் குருஜி. ஏன்னா ரொம்ப கான்டாக்ட்ஸ் எனக்கு இருக்கு, ரொம்ப பேருக்கு அது இல்லாம இருக்கு. குருஜி உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா சொல்லியிருக்கலாமே குருஜி, அப்படி எனக்கு தெரியல குருஜி, சாரி குருஜி, சொல்லியிருந்தா நான் குருஜின்னு கேட்கறவங்க இருக்காங்க. அதுக்காக அறிமுகப்படுத்த தேவைப்படுறவங்க யூஸ் பண்ணிக்கிறாங்க. இந்த விஷயங்களை வந்து நீங்க இதே மாதிரி தொடர்ந்து பண்ணுங்க. என்னால என்ன மக்களுக்கு தெரியப்படுத்த முடியுமோ அதை நான் பண்றேன் உங்க மூலியமா. ஓகே குருஜி, என்கிட்ட ஒரு கேள்வி இருக்கு, உங்ககிட்ட கேட்கணும்னு. சொல்லுங்க. இப்போ ஒரு மனுஷனுக்குள்ள ஒரு ஆத்மாவோ பேயோ இருக்குன்றத நீங்க எப்படி அதை கண்டுபிடிக்கிறீங்க குருஜி? இல்ல, இது உபாசனை, அகஸ்தியர் உபாசனை எடுத்திருக்க, அகஸ்தியரை வணங்கிட்டு இருக்க, அகஸ்தியரை வேண்டிட்டு இருக்கேன்னு சொல்லலாம். இது தொடர்ந்து போகும் பொழுது, அதாவது இந்த மந்திரங்கள் தொடர்ந்து நீ உருவேற்றும் பொழுது, இப்ப நீ 11 நாள் பண்ணியாப்பா? ஆமா, 11 நாள் உபாசனை பண்ணிருக்க. அகஸ்தியரை வந்து 11, இது வந்து ஒரு வேண்டுதல் தான். அகஸ்தியரே என் கூட இரு, எனக்கு துணையாரு, எனக்கு எந்த பிரச்சனையும் கொடுக்காத, எனக்கு எந்த பிரச்சனையும் யாருக்கிட்ட இருந்து வந்தாலும் காப்பாத்து, நீங்களும் எந்த பிரச்சனையும் கொடுக்காதீங்க, அதாவது ஜாதக ரீதியாவோ குடும்ப பரம்பரை ரீதியா அதெல்லாம் கொடுக்காத, அதெல்லாம் காப்பாத்து அப்படின்னு சொல்லி தான் வேண்டியிருக்கீங்க. அவ்வளவுதான். இதே தொடர்ந்து ஒரு 10 வருஷம் 15 வருஷம் தொடர்ந்து இந்த மந்திரங்களை படிச்சீங்கன்னா எல்லாத்தையும் தாண்டி ஒரு சக்தி கிடைக்கும். ஓகே. இன்னைக்கு 10 நாள் 11 நாள் உபாசனம் பண்ணவனுக்கும் 10 வருஷமா அதே மந்திரத்தை தொடர்ந்து படிக்கிறவனுக்கும் ரொம்ப வித்தியாசம் உண்டு. புரியுது. அவனுக்கு கிடைக்கக்கூடிய பவர் வேற, இந்த 11 நாள் பண்ணவங்களுக்கு கிடைக்கக்கூடிய பவர் வேற. புரியுது புரியுது. அந்த மாதிரி தொடர்ந்து ஏதோ ஒரு மந்திரத்தை, அகஸ்தியர் உபாசன மந்திரம்னே சொல்ல, காளி உபாசன மந்திரம் ஆகட்டும், பைரவி உபாசன மந்திரம் ஆகட்டும், மாடன் சூடன் கருப்பன் யாரதே ஆகட்டுமே, ஒரு மந்திரத்தை தொடர்ந்து நம்ம எப்பவுமே மனப்பாடமா படிச்சுட்டே வரும் பொழுது காலப்போக்குல அது அதீத சக்திகளை கொடுத்துட்டே இருக்கும் மனுஷனுக்கு. ஓகே. அந்த மாதிரி மந்திரங்கள் படிக்கிறதன் மூலியமா, உருவேற்றுறதன் மூலியமா, அதற்கான முறையான மந்திரங்களை, இன்னும் முக்கிய பர்ஃபெக்ட் மந்திரத்தை தான் எடுக்கணும். ஏதோ மந்திரத்தை எடுத்து ஏதோ ஒன்று எதிர்பார்த்தா கிடைக்காது. அதுக்கான மந்திரம் என்னமோ அதை எடுக்கணும். அந்த மந்திரத்தை அடிக்கடி அடிக்கடி அடிக்கடி, அதாவது தினமும் காலைல பிரம்ம முகூர்த்தத்துல தொடர்ந்து 2 வருஷம் 3 வருஷம் 5 வருஷம் 10 வருஷம், இது அமாவாசையில மட்டும் பண்ண சொல்லியிருக்காங்க. ஒவ்வொரு அமாவாசைக்கும் தொடர்ந்து 5 வருஷம் 2 வருஷம் 10 வருஷம் இப்படி தொடர்ந்து பண்றதுனால நம்மளுக்கு பவர் அதிகமாகும். ஓகே. பவர் அதிகமாகிறதுனால ஸ்மெல் கூட தெரியும். ஒரு கெட்ட ஆத்மா இங்க இருக்குன்னா ஸ்மெல்ல கூட கண்டுபிடிக்க முடியும். இந்த பொருளை தொடுறதுனால வைப்ரேஷன்ல கண்டுபிடிக்க முடியும். இந்த பொருளை தொடும் போது இந்த பொருளை தொட்டு இன்னொரு கெட்ட சக்தி அங்க இருக்குன்னா இங்க கண்டுபிடிக்க முடியும். ஒரு மனுஷன் அங்க இருக்கானா மனுஷன் பாக்குறதுனாலே கண்டுபிடிக்க முடியும். நான் நிறைய பார்த்திருக்கேன். நீங்க ஒரு ஆளை பார்த்த உடனே அவங்களோட பிரசன்ட் பாஸ்ட் ஃபியூச்சர் எல்லாமே சொல்லிடுறீங்க. அதுவும் இதுலதான் வருதுங்களா? இல்ல, அது வேற இதுல வருது. அது இதுவும் எல்லாம் ஒண்ணும் கிடையாது. ஒரு கெட்ட சக்தியை கண்டுபிடிக்கிறது மட்டும் சொல்றேன். அது இன்னொரு நாள் பேசுவோம். இது எப்படின்னா, அந்த கெட்ட சக்தி இருக்குதா இல்லையான்றது அந்த ஒரு செகண்ட்ல நம்ம அப்சர்வ் பண்ணிட முடியும். அதுக்குன்னு தனிப்பட்ட முறை, தனிப்பட்ட மந்திரம், தனிப்பட்ட சித்தி அதெல்லாம் கிடையாது. நீ எவ்வளவுக்கு எவ்வளவு மந்திரம் அதிகமா படிச்சோ, எவ்வளவுக்கு எவ்வளவு மந்திரம் உனக்குள்ள அதிகமா வந்துச்சோ அதை பொறுத்து தான் இது எல்லாம். புரியுது? அதை பொறுத்து தான் இது எல்லாம். இதுதான் விஷயம். சரிங்க. இப்படிதான் பண்ணணும். இதை பண்ணும்போது, தொடர்ச்சியா பண்ணும்போது வரும். இன்னொன்னு, இவங்க சந்தேகம் இருந்ததா?
இப்ப நீங்க கேள்வி தீர்ந்ததா? நான் ஒரு விஷயம் சொல்லணும். என்ன அப்படின்னா, எனக்கு வந்து 3 டாக்டர் பட்டம் கொடுத்துருக்காங்க. 3 யூனிவர்சிட்டிஸ் வேற வேற டாக்டர் பட்டம் கொடுத்துருக்காங்க. ஆனா இன்னைக்கு வரைக்கும் என்னுடைய சிஷியர்கள்கிட்டயும் எல்லார்கிட்டையும் சொல்ற ஒரு விஷயம், டாக்டர்னு நம்ம பேருக்கு முன்னாடி போடாதீங்க அப்படின்னு சொல்லுவேன். காரணம் என்னன்னா, உங்களை நான் அவ்வளவு மதிக்கிறேன், டாக்டர்ஸை வந்து அவ்வளவு மதிக்கிறேன். என்ன காரணம்னா, கொரோனா காலகட்டம்னு ஒரு காலகட்டம் வந்துச்சு. அந்த காலகட்டங்கள்ல மனுஷனுக்கு தன் உயிரை கொடுத்து காப்பாத்தினது டாக்டர்ஸ் மட்டும்தான். வேற யாராலையும் காப்பாற்ற மாட்டோம். தன்னுடைய உயிரை கொடுத்து காப்பாத்தினாங்க. புரியுதா? நிறைய நர்ஸ் இறந்து போன, கர்ப்பிணி பெண் எல்லாம் மதுரை பக்கம் இறந்து போனதெல்லாம் கண்ணால பார்த்தோம். அப்போ புனிதமான ஒரு டாக்டர் பட்டத்தை எப்படி டாக்டர் முரளிமோகன் போட்டுருக்குதுன்னு போடக்கூடாதுன்னு தான் சொல்லி இப்ப வரைக்கும் நான் என்ன சொல்றேன், டாக்டர்னு போடாதீங்க, முனைவர்னு போடுங்க. எனக்கு கொடுத்தது ஆனரபிள் தான். அப்ப ஆனரபிள் அப்படி வந்து என்ன பண்ணணும், நீங்க முனைவர் முரளிமோகன் போடலாம், தப்பு இல்லை, போட்டுக்கோங்க. ஆனா டாக்டர்னு போடாதீங்க அப்படின்னு. ஏன்னா அவ்வளோ உன்னதமானது உங்களுடைய அந்த பேருக்கு பின்னாடி இருக்கிறது. அது அலோபதியா இருந்ததுனாலே ஆகட்டும், இல்லை ஹோமியோபதி இருக்கிற ஆகட்டும், இல்லை சித்தா இருக்கட்டும், ஆயுர்வேத டாக்டர் தான். புரிஞ்சுதா? டாக்டர் தான். அந்த மருத்துவ சேவையில இருக்கிற உங்களுக்கு கண்டிப்பாக ஆண்டவன் அருள் புரியட்டும். மக்களுக்கு நீருடி நல்லது பண்ணுங்க. நன்றி.